இந்த மாரி நல்லா சுட சுட இட்லி வச்சு, இந்த மாரி ஒரு குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா, யார் வேணாலும் எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். அந்த மாரி ஒரு டேஸ்ட்டான குருமா தாங்க செய்ய போறோம். இப்போ எப்படி செய்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் ஒண்ணு அரைச்சுக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா, சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கர்ல. இது கூட பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலைய சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு நல்லா வதக்கிட்டு, இது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதையும் இதில சேர்த்துட்டு இந்த கிரேவியில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம திக்னஸ்க்காக உடச்ச கடல, முந்திரி அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வந்து ரெடி. நல்லா சுட சுட இட்லியோடு இதை சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு தஞ்சை கிச்சன் கலாட்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.